இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ₹1 கடன் இருக்கும். உலக பணக்காரங்க எலான் மஸ்க்கு கடன் இருக்கும், அம்பானிக்கு கடன் இருக்கும். ஆனால் அவங்க அந்த கோயிலுக்குலாம் போகாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக போவாங்க. அம்பானிக்கு தெரியாத மந்திர வித்தைகளே கிடையாது. உண்மையாக பொய்யா? கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பாரு, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் அவர் அந்த கோயில் போகாமல் இருப்பார்? அந்த கோயில் போனாலும் அவர்களுடைய கிரக அமைப்புப்படி அவருக்கு ஒரு துளி கடனாவது இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்போ நிச்சயமாக இது எல்லாமே எழுதப்பட்ட விதிப்படி தான் நடக்குது மனிதனுக்கு. ஆமாங்க ஐயா. இப்போ ஐயா கர்மா, இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம். போய் உட்காந்த உடனே அப்பா உன்னை பார்த்துட்டேன் கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு நான் நாளைக்கு போய் தூங்கி எந்திரிக்கிறப்ப வீடு முழுக்க கோல்டாக இருக்கணும்னா வராது. போனால் அந்த கர்மா ஒரு 10% குறையும். திரும்ப போகிறோம் ஒரு 10% குறையும். திரும்ப போகிறோம் 10% குறையும். இங்கே கோயிலுக்கு போயிட்டு இங்கே ஒருத்தனுக்கு நம்ம குழி பறிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நடக்காது. ப்ளஸ் 20% கர்மா ஏறிடும். விஷயம் அதுதான், கர்மா அதுதாங்க ஐயா. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க,